ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மறுபடியும் ஒரு மாபெரும் போர் ஒன்று நடக்க போகுது. வரலாற்றில் இஸ்ரேல் அப்படிங்கிற மேப்பே இல்லாத அளவிற்கான தாக்குதலாக அது இருக்க போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை மணி இப்போ அடிக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்து இதை அடிக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. ஐஆர்ஜிசி மேற்கொண்டு இருக்கக்கூடிய சோதனை ஒன்று, அதை பார்த்து தான் இஸ்ரேல் பயந்துட்டு இப்போது அமெரிக்கா கிட்ட போய் உக்காந்துருக்காங்க. சரி, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை? இதை முக்கியமான ஒரு தலைப்பாக வச்சுருக்கியே, இதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கா? யூதர்களால் தாக்கப்படும் கிறிஸ்தவ பெண்கள்னு வச்சுருக்க, என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கலாம். டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இஸ்ரேலை கிழிச்சு தொங்க விடப்படக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஆர்டி நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இருந்து தான் அடுத்து நடக்கக்கூடிய வாரங்கள் 2026 தொடக்கமே இந்த வீடியோ வச்சு தான் இருக்க போகுது. அப்படி என்ன பிரசாத் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க. ஈரான் எங்கிருந்தோ ஒரு மிசைல் வருது, வெடிக்கிற சத்தம் கேக்குதா? ஈரான் மக்களும் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க, ஏதோ ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டு மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் பரவ ஆரம்பிக்குது. இது நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு நாமே செய்து கொண்ட சோதனை அப்படின்னு. அப்படி என்ன பிரசாத் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை ஐஆர்ஜிசி ஈரானுடைய இராணுவம் அவங்க நேற்று இரவு முழுவதுமே சோதனைக்கு இதை உள்ளாக்கியிருக்காங்க. இதுதான் இஸ்ரேலுக்கு அச்சத்தை கொடுக்குது. மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல, அமெரிக்காவையே கலங்கடிக்க வச்சிருக்கு. அமெரிக்காவை ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கலங்கடிச்சுக்கிட்டு இருக்கே, இதுவும் சேர்ந்துக்கிருச்சா அப்படின்னா பஞ்சாயத்துக்கு காரணமே அந்த ஃபைல் தானே அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சில காரணங்கள் இருக்குது. சரி, இந்த நியூஸை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டால், இது தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும், டாப் சீக்ரெட் மேட்டர் எல்லாத்தையும் ஆர்ட் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க ரஷ்யாவிலேருந்து. இது பத்தாததுக்கு டக்கர் கால்சன் அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர், அமெரிக்க பத்திரிகையாளர், ஊர் முழுவதுமே போய் உளவு செய்திகளை சூப்பராக சொல்கிறவர். அப்படிப்பட்டவர் ரஷ்யாவினுடைய புட்டினை கூட இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான நபர். அப்படிப்பட்ட நபர் ஒரு விஷயத்த சொன்னால் உண்மை இருக்கும்ல, அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத வீடியோ காட்சிகளாக பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். You are seeing now a very intense effort to convince you otherwise. Oh, it's fine. They deserved it. Really, did their children deserve it? If a man commits a crime, do we kill his kids? I don't care if it's in Minneapolis or Gaza City. No, we don't. And if we do accidentally, we say, I am so sorry that we murdered someone who did nothing wrong, because it is murder. புரியுதா? காசாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு இல்லையா? பாலஸ்தீன குழந்தைகளை கொன்றதற்காக இஸ்ரேல் நிச்சயமாக பழிவாங்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை டக்கர் கால்சன் சொல்கிறார். இப்போ நான் ஈரானை பற்றி பேசின விஷயங்களையும் இதையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள், பண்ண சோதனைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி இஸ்ரேல் தாக்கப்படுதில்ல, அதை தடுக்க உலகத்தில் எந்த சக்தியாலையும் முடியாது அப்படின்னு அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் டக்கர் கால்சன் சொல்லியிருக்கார். அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஸ்மெல் அவருக்கு அடிச்சிருக்கு.
நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, இது நண்டு குழம்பு வாசனை, இது மீன் குழம்பு வாசனைன்னு கண்டுபிடிப்போம்ல மூக்கை வச்சு. அது மாதிரி ஒரு பத்திரிகையாளருடைய மூக்கு வேர்த்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சரி, இதை விட கொடுமையான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஊரில் எப்படி நல்லது சொல்லி வளர்க்குறோம், ஆனால் யூதர்கள் அப்படி சொல்லி வளர்க்க மாட்டாங்க. எமகாதான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த காட்சியில் இவங்க டூரிஸ்ட்டு, இவங்க ஒரு கிறிஸ்தவ பெண், இவங்க 2 பேருமே. 10ஆவதுக்கு அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ் வேற. ஜெருசலேமை சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. வந்த இடத்துல இவங்க கிறிஸ்டின் அப்படிங்கிறத இந்த யூதர் குழந்தைகள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவன் நீ முதல்ல வெளியில் போ, நீ கிறிஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறான். அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை செய்தித்தாளை வச்சு என்ன பண்ணுறான், மறைக்கிறான். இந்த விஷுவல் மட்டும் மொத்தம் 5 நிமிஷம் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கு. அத்தனையும் உங்களுக்கு நான் காண்பிக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் இங்கே இருக்கலாம், இஸ்லாமியர்களாக நிறையா பேர் இருக்கலாம், இந்துக்களாக நிறையா பேர் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இனம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் பறிக்கும். அதுதான் யூத இனம் அப்படின்னு. அது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதான கிழடுகட்டைகள் வரைக்குமே இதே மாதிரியான ஒரு நிலை தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால தயவு செய்து யூதர்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு புரியும். இந்த ஜெருசலேம் நகரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகிய நகரம். தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டே ஓடி இருக்காங்க. டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க அவங்கள போய் கிறிஸ்டின்கிற அடையாளத்தை வச்சு அந்த பசங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர்களா என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூத குழந்தைகள் சாத்தான்கள் எழுதியிருக்கீங்க, என்ன வீடியோ எடிட் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. நடத்தக்கூடிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தவிப்பு அப்படின்னு உண்மையை தானே எழுதியிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக கிறிஸ்டின்ஸுக்கே இந்த வேலையை செய்கிறாங்கன்னா யூதர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை சும்மா விடுவாங்களா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அக்டோபர் 7 மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஹமாஸ் நடத்தினது. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக யூதர்கள் பாலஸ்தீன குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் நாயை விட்டுலாம் கடிக்கி விடுவாங்க. இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்துருவாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பாலஸ்தீனர்கள் அனுபவிச்சாங்க, கொடுமைகள். அதனுடைய பலனாக தான் ஈரான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, ஒரு பிரம்மாண்ட ஏவுகணை சோதனை நடத்துகிறாங்க. இந்த ஏவுகணை சோதனையினுடைய முடிவு இதை பார்த்து தான் இப்போ அமெரிக்கா பயந்து கிடக்கு. ஈரானுடைய ஆயுத பயிற்சி தொடர்பான வீடியோக்களை அமெரிக்காவுக்கு இப்போ இஸ்ரேல் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. உடனே தாடு ஏவுகணையெல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க அமெரிக்காக்காரங்க. பட் டாப் சீக்ரெட்டான மேட்ரு என்ன அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய ஹயாம் அப்படிங்கிற அந்த செய்தி குறிப்புகள் இப்போ அனுப்பப்பட்டிருக்கு. ஈரானுடைய திட்டம் பற்றிய ஆவணம் வாஷிங்டனுக்கு ரகசிய கோப்பாக அனுப்பப்பட்டிருக்குங்கிற செய்தி வழியாக இருக்குது. எப்போ அட்டாக் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான மிசைலை வச்சுலாம் அட்டாக் பண்ண போகிறாங்க, 1st 2nd 3rd அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஈரானுடைய கமினி இது தொடர்பாக எதுவுமே பேசலை. ஐஆர்ஜிசி பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. கமினி ஏன் பேசவே இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் பேசிட்டார் அப்படின்னா இதுதான் அவங்க நினைக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அவங்க பேசாமல் இருக்கிறது தான் இஸ்ரேலுக்கு மண்ட காய்ச்சலாக இருக்குது. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நபர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்த்துட்டு வாங்க. The risk that the ballistic missiles present to Israel and eventually to the region. We need to replenish your supply of air defense capability, but we cannot allow Iran to get back into ballistic missile production business that could overwhelm Iron Dome. ஓகே, இப்போது பேசினவர் இருக்கார்ல, இன்டர்வியூ கொடுத்தவர், அவர் யாருன்னா யுஎஸ்ஏவினுடைய செனட்டர், ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பேர் லின்சே அப்படிங்கிறது தான். அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஈரானை ஒருபோதும் ஆயுதங்கள் தயாரிக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ ஜஸ்ட் நவ் கொடுத்துருக்காரு. எப்படி முன்னாடி என்ன சொன்னாங்க, யுரேனியம் செறிவூட்டலை பற்றி பேசினாங்க. அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வழியை நார்தன்ஸ் உள்ளிட்ட அந்த செறிவூட்டல் மையங்கள் மீது அட்டாக் பண்ணாங்க B2 பாம் வச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் கிட்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கூட வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது ஈரானுடைய அப்பாஸ் அராக்கி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பார்ல, ஏன்னா அவருடைய நாட்டு, அவர்
அங்கே ஃபாரின் மினிஸ்டராக இருக்கார். அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார்ல, நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நான் ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு நீ யார் சொல்கிறதுக்கு? உலகத்துக்கு ஆயுத சப்ளை பண்ணுறதே அமெரிக்கா தான். அப்போ நீ இவ்வளவும் தயாரிக்கலாம், உங்ககிட்ட வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்கலாம், என்னைய அணு ஆயுதங்கள் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கொஸ்டினை கண்டிப்பாக அப்பாஸ் அரக்கி கேட்டிருக்காரு. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் யூதர்கள் மறுபடியும் பேக் டு பெவிலியன், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான உளவாளி ஒருத்தர் ஒரு தகவல் சொல்றாங்க. The American government is sort of trapped by the Israelis. Jeffrey Epstein is one of their tools to trap them, blackmailed by Epstein. Ehud Barak was also a friend of Epstein, the prime minister of Israel at the time. But he was being blackmailed by the Israeli right wing as well. And they stopped an agreement with Arafat. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதை தமிழாக்கம் பண்ணுறேன். இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரி இவருடைய பேர் வந்து அரிபன் மெனாசே அப்படிங்கிறது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்கள். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்களை மொசாட் முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க. இந்த ஃபைலை வச்சு தான் கிளின்டனில் இருந்து, யார், அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் கிளின்டனில் இருந்து இந்நாள் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் உருவிட்டாங்க. சரியா? இப்போ கூட கிளின்டனுடைய புகைப்படம் ஒன்று வெளியானது, ஷேம் பப்பி ஷேம் ரிலேட்டடான வீடியோக்கள். அது தொடர்பான ஆதாரங்களையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு நெதன்யாகு மிரட்டுறாரு. ஸோ கிளின்டனுக்கே இந்த நிலைமைனா ட்ரம்ப்பினுடைய நிலையை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கையில் வச்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே ஆட்சி பீடத்தை விட்டு இறக்கிறதுக்கான வேலையை இஸ்ரேலால் செய்ய முடியும். இது ட்ரம்ப்புக்கும் தெரியும். அதனால தான் அவர் யூதர்களிடத்தில் முழுமையாக தன்னை அடிமையாக கொடுத்து விட்டார். ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இப்போ இஸ்ரேல் சொல்கிறத மட்டும்தான் கேட்டாக வேண்டிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய டைலாக். ஓப்பன் டாக்காக பேசுகிறாங்க ப்ரெஸ் இன்டர்வியூவில். ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அமெரிக்கா ஈரான் ஆயுதங்கள் வைத்துள்ளது, அணு ஆயுதங்கள் வைத்துள்ளது அப்படின்னு இஸ்ரேல் நினச்சாங்கன்னா, ஈரான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அமெரிக்காவை வச்சு அந்த ஆட்டத்தையும் இந்த யூத மக்கள் ஆடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் மார்க் ரூபியோ ஒரு யாருன்னு உங்களுக்கு தெரியும். So I would just ask everyone to focus on what are the kind of weaponries and capabilities that Hamas would need in order to threaten or attack Israel as a baseline for what disarmament needs to look like. Because you're not going to have peace. If 2 years from now Hamas is launching rockets or killing Israelis or carrying out, God forbid, another 7th of October type terrorist attack and so forth, you're not going to have peace. So who's going to invest in the peace? ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதையும் நான் தமிழாக்க பண்ண ட்ரை பண்ணுறேன். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க் ரூபியோ அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அமைதியை மட்டுமே உலகம் விரும்புகிறது. ஆமாம், அது உண்மைதான். ஹமாஸும் ஈரானும் இஸ்ரேலை அச்சுறுத்தினால் பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்காது. இப்போ புரியுதா எங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு? நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவினுடைய ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. யாரை? பாலஸ்தீனத்தின் மீது நாங்கள் அட்டாக் நடத்துவோம் அப்படின்னு ஈரானை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரைட்டா? குறிப்பு, அமைதி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை 400 முறை மீறியது யாருன்னா இஸ்ரேல். இதற்கான ரெக்கார்டை அல் ஜசீரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டு. இப்போது நண்பனாக இருப்பது அப்படிங்கிறது வேறு. ரெண்டாவது, உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும், நீ வாழ்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறது வேறு. ஸ்பெயின் மீது தடைகளை விதிக்க அமெரிக்கா திட்டம். ஏன்? என்னுடைய நண்பனுக்கு நீ வழிவிடலை, அதுதான் காரணம். யார்? அமெரிக்காவோட நண்பன் இஸ்ரேல். அவங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களை ஏற்றி போகக்கூடிய கப்பலுக்கு அவங்க அனுமதி மறுத்தாங்க. யார்? ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ அவர்கள் அந்த அனுமதியை கொடுக்கல. ஏன்னா நீ எங்கிருந்து இதெல்லாம் கொண்டு வர, எங்கிருந்து கொண்டு போக போகிற, இதை வச்சு நீ என்ன செய்வேன்னு தெரியும், உலக அழிவுக்கு காரணமாக நாங்களும் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க இராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு போகிறத ஏன் பாதையை பயன்படுத்தாதுன்னு தான் இந்த ஸ்பெயின் சொல்லியிருக்காங்க.
அதுக்கே ஸ்பெயின் மீது பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே வெனிசுலாவில் எண்ணெய் கப்பலை திருடிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் ஸ்பெயின் மீதும் அவர் பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் இஸ்ரேலுக்காக தான். இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்காக அமெரிக்க குடிமக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிறாரா ட்ரம்ப் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை உங்ககிட்டயே விடுறேன். அதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் அடுத்தடுத்து நம்முடைய சேனல்லையும் அப்டேட் ஆக போகுது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.